Linear seating arrangement video 20. 6 persons A, B, C, D, E and F are sitting in 2 rows, 3 in each. அதாவது எப்படி உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னா 3 பேரு இப்படி 2 ரோல உட்கார்ந்துருக்காங்க. இதுல 3 பேரு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபேஸ் பண்ணி இப்படி 3 பேர் இப்படி உட்கார்ந்துருக்காங்க. இவங்க நார்த் ஃபேஸிங், இவங்க சவுத் ஃபேஸிங். இப்படிதான் உட்கார்ந்துருக்காங்க. A, B, C, D, E, F. முதல்ல நம்ம சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டை முடிச்சுட்டு அப்புறம் நம்ம இந்த கேள்விகளுக்கு போவோம். சரியா? அதனால சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டை முதல்ல நம்ம முடிச்சுக்குவோம். இதுல 3 பேர் உட்கார்ந்துருக்காங்க. இதுல 3 பேர் உட்கார்ந்துருக்காங்க. இது வந்து சவுத் ஃபேஸிங், இது வந்து நார்த் ஃபேஸிங். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா E is not at the end of any row ன்னு கொடுத்துட்டாங்க. அப்ப E இங்க உட்காரல, இங்க உட்காரல, இங்க உட்காரல, இங்க உட்காரல, இங்க உட்காரலாம் இல்ல இங்க உட்காரலாம். அது எங்கன்னு நமக்கு தெளிவா கொடுக்காததுனால நமக்கு நார்த் ஃபேஸிங் எப்படி வச்சாலும் உங்களுக்கு ஆன்சர் ஒன்னாதான் வரும். அதனால நான் என்ன பண்றேன், நார்த் ஃபேஸ் பண்ணி E இங்க உட்கார்ந்துருக்கதா நான் போட்டுக்கிறேன். என்னோட ஈஸிக்கா இங்க போட்டாலும் வரும், ஒரே மாதிரி தான் வரும். நான் வந்து ஈயை வந்து நார்த்தில் போட்டுக்கிறேன். ஏன்னா நார்த் ஃபேஸிங் நம்ம நிறைய சம் போட்டிருக்கோங்கிறனால இது ஈஸியாக இருக்குங்கிறனால ஈ வந்து மொத்தத்தில் கார்னரில் கிடையாது. இங்கே இல்லை, இங்கே இல்லை, இங்கே இல்லை, இங்கே இல்லை, இங்கேயோ இங்கேயோ இங்கே போட்டுக்கலாம். டி இஸ் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் எஃப். இது வந்து இதை இப்போ முடிவு பண்ண முடியாது. இது வந்து நார்த்தில் இருக்கா சவுத்தில் இருக்கான்னு தெரியாது. அதை வச்சுதான் நம்ம லெஃப்ட் ரைட்டு முடிவு பண்ண முடியும். அதனால இது முடிவு பண்ண முடியாது. C is the neighbor of E sitting diagonally opposite to D. C is the neighbor of E sitting diagonally opposite to D. அப்ப C வந்து இங்கேயும் இருக்கலாம், இங்கே இருந்தா D வந்து இங்கே இருப்பார். சப்போஸ் C இங்கே இருந்தா D இங்கே இருப்பார். ரெண்டையுமே நான் ஒரே லைன்ல போடுறேன். C இங்கே இருந்த E வந்து C யோட நெய்பர்னு போட்ட. C வந்து E யோட நெய்பர். அப்ப ஈக்கு இந்த பக்கம் இருக்கலாம், ஈக்கு இந்த பக்கம் இருக்கலாம். நெய்பர்னா பக்கத்துல எந்த பக்கம் வேணாலும் உட்காரலாம். சி இங்க உட்கார்ந்து இருந்தா டி இங்க உட்கார்ந்து இருப்பாரு, இங்க உட்கார்ந்து இருந்தா இங்க உட்கார்ந்து இருப்பாரு. ஆனா டி வந்து இப்ப எதுல இருக்காரு, சவுத்துல தான் இருக்காரு. டி வந்து சவுத்துல இருக்காருன்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம். அப்ப டி இஸ் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் எஃப் அப்படின்னா இது வந்து சவுத் ஃபேஸிங். இவர் வந்து சவுத் ஃபேஸிங்கா. சவுத் ஃபேஸிங் சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம், லெஃப்ட வந்து மாற்றி எழுதுவோம். அதாவது எஃப் முதல்ல உட்கார்ந்து ஒரு இடம் விட்டு டி உட்காரணும் அப்படிங்கிறத சவுத் ஃபேஸிங்ல நமக்கு உள்ளது. லெஃப்ட் ஆஃப் அப்படின்னா அதுக்கு தான் நம்ம முடிவு பண்றது. நார்த் ஃபேஸிங்னா டி உட்கார்ந்து ஒரு இடம் விட்டு எஃப் உட்காருவாரு. ஆனா இது சவுத் ஃபேஸிங்கிறதுனால எஃப் உட்கார்ந்து ஒரு இடம் விட்டு தான் டி உட்காரணும். அப்ப எஃப் வந்து இங்க உட்கார்ந்து ஒரு இடம் விட்டு டி உட்காரணும். இப்படி உட்கார முடியாது. டி உட்கார்ந்து இங்க டி உட்கார்ந்து இங்க எஃப் உட்கார முடியாது. இங்க எஃப் உட்கார்ந்துதான் இங்க டி உட்கார முடியும். அதனால நம்ம என்ன பண்றோம், இதை எடுத்து அழிச்சிட்டு இந்த இடத்துல நம்ம எஃப் போட்டுறோம். இந்த இடத்துல எஃப் போட்டுறோம். அப்பதான் அது ஒத்து வரும். அப்ப சி வந்து இங்க இருக்கிறதுதான் சரியே தவிர இங்க இருக்கக்கூடாது சி. அதனால நம்ம இந்த ஆப்ஷனை எடுத்து விட்டோம். இப்ப புரியுதா உங்களுக்கு எதை வச்சு நம்ம முடிவு பண்ணிட்டோன்னு? அப்ப இது ரெண்டும் முடிச்சிட்டோம். பி இஸ் த நெய்பர் ஆஃப் எஃப்னு போட்டா B is the neighbor of F. அப்ப F க்கு பக்கத்துல இங்க B வந்துருவார். அப்ப விட்டு போனது யாருன்னா A தான். அப்ப A இங்க போடும். இவ்வளவுதான் நம்ம சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் ஈஸியா முடிச்சிட்டோம் பாருங்க. முதல்ல என்னன்னா E is not at the end of any row. அப்ப இந்த எண்ட்ல உட்கார மாட்டார். இந்த 4 எண்ட்லயும் உட்கார மாட்டார், நடுவுல தான் உட்காருவாரு. நான் நார்த் ஃபேஸிங்னு வச்சுக்கிட்டே E. சவுத் ஃபேஸிங் வச்சு நீங்க போட்டு பாருங்க, இதே மாதிரி தான் வரும். D is second to the left of F. D வந்து Dஓ Fஓ வந்து நார்த்லயோ சவுத்லயோ இருக்காருன்னு தெரியாது. அதனால அதை முடிவு பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த லைனுக்கு வந்தேன். C is the neighbor of E
is sitting diagonally opposite to D. அப்ப E வந்து C இங்க உட்கார்ந்திருந்தா D இங்க உட்காரணும், இங்க உட்கார்ந்திருந்தா இங்க D இருக்கணும். சரி, D எதுதான் நம்ம எப்படி முடிவு பண்றோம்னா, மொத்தத்துல D சவுத்துல இருக்காருங்கிற முடிவுக்கு நம்ம வந்துட்டோம். D is second to the left of F. சவுத்துல இருக்கிறதுனால left of வரும்போது மாறி போடணும். F உட்கார்ந்து ஒரு இது விட்டு D. இதுவே நார்த்ல இருந்தா D உட்கார்ந்து ஒரு இடம் விட்டு F. அப்படி மாறாம போடணும். சவுத்னா மாத்தி எழுதணும். F விட்டு ஒரு இடம் விட்டு D உட்காருவாரு. அப்ப F தான் இங்க உட்காரணும், ஒரு இடம் விட்டு D உட்காரணும். அதனால D இங்க இருக்கிறதுனால C இங்கதான் இருப்பாரு, இங்க இருக்க மாட்டார். B is the neighbor of F. F ஓட இது B ன்னு வந்துருச்சு. விட்டு போன A இங்க நம்ம எழுதுறோம். இப்ப இதுல இருந்து என்னென்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. which of the following are sitting diagonally opposite to each other? FC diagonally opposite இல்ல, DA diagonally opposite இல்ல, AC diagonally opposite இல்ல, AF diagonally opposite ஆமா, AB diagonally opposite இல்ல. அப்ப ஆன்சர் என்ன? A and F are sitting diagonally opposite to each other. which of the following are in the same row? A and E same row வா? same row. E and D இல்ல, C and B இல்ல, A and B இல்ல, C and F இல்ல, A and E மட்டும்தான் same row ல இருக்க மாதிரி. which of the following are in one of the two rows? FBC ஒரே ரோவா? இல்ல. CEB ஒரே ரோவா? இல்ல. DBF ஒரே ரோவா? ஆமா, DBF ஒரே ரோ. AEF ஒரே ரோவா? இல்ல. ABF ஒரே ரோவா? இல்ல. அப்ப இந்த DBF மட்டும்தான் ஒரே ரோ. DBF ஒரே ரோ. அடுத்த கொஸ்டின் என்னன்னா, after interchanging seat with E, who will be the neighbors of D in the new position? D யும் சீட் மாத்திக்க சொல்றா. அப்ப இங்க E வந்துருவாரு, இங்க D வந்துருவார். இப்ப என்ன கேட்டிருக்கு அப்படின்னா, சீட்டு மாத்திக்கின பிறகு D யோட நெய்பர்ஸ் யாருன்னு கேட்டிருக்கு. D யோட நெய்பர்ஸ் யாரு சீட்டு மாத்திக்கின பிறகு? ANC. ANC தான் D யோட நெய்பர் சீட்டு மாறின பிறகு. அப்ப C and D இதுதான் ஆன்சர். புரியுதா? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ண தெரியணுங்கிறதுக்காக தான் உங்களுக்கு அந்த ப்ராக்டிஸை நான் கொடுக்குறேன். முதல்ல சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டை ஃபில்அப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு வாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.